பொதுவாகவே தற்காலத்தில் உழைக்கும் பணம் வாழ்க்கை செலவுகளுக்கு போதுமானதாக இருப்பதில்லை. வங்கிகளிலும் வட்டி வியாபாரம் செய்பவர்களிடமும், இன்னும் சொல்லப்போனால் யார் யார் கடன் கொடுப்பார்களோ அங்கெல்லாம் கடன் வாங்கி விடுகிறோம். அதனை திருப்பி செலுத்த முடியாமல் எப்பொழுதும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்களா? கடன் சுமையை குறைக்க வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில பரிகாரங்கள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். வாஸ்துப்படி கடனில் இருந்து விடுபட உங்கள் வீடு அல்லது கடையின் வடகிழக்கில் கண்ணாடியை வைக்க வேண்டும். இது கடன் நிவாரணத்திற்கான உங்கள் பாதையை எளிதாக்கும். நீங்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அல்லது கடன் தவணைகளை திருப்பி செலுத்த விரும்பினால் செவ்வாய்க்கிழமையில் திருப்பி செலுத்த வேண்டும். கடன் வாங்கிய பணத்தை திருப்பி தர செவ்வாய் நல்லது. நீங்கள் கடனில் சிக்கி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனால் உங்கள் வீடு, கடை அல்லது அலுவலகத்தில் வடக்கு திசையில் லட்சுமி மற்றும் குபேர தேவியின் சிலையை வைக்க வேண்டும். தொடர்ந்து அவர்களை வணங்க வேண்டும். இதனால் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். கடன் சுமைகளிலிருந்து விடுபட வாஸ்துப்படி வீட்டில் லாக்கரை சரியான இடத்தில் வைப்பது முக்கியம். அலமாரி அல்லது லாக்கரை எப்பொழுதும் வீட்டின் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். வீட்டின் தென்மேற்கு திசை அலமாரி அல்லது லாக்கர் வைப்பதற்கும் நல்லது. லாக்கரை சரியான இடத்தில் வைத்திருப்பது உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீடு அல்லது கடையின் சுவர்களின் நிறம் அடர் நீலமாக இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அறையின் சுவர்களின் நிறத்தை வெளிச்சமாக வைத்திருப்பது மிகவும் நல்லது. இது தவிர வீட்டின் தென்மேற்கு திசையில் குளியலறை வைக்காமல் இருப்பது நல்லது. கடன் தொல்லை நீங்க துளசி செடியின் அடிப்பகுதிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி தினமும் மாலையில் துளசி செடியின் அருகில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். இதன் காரணமாக லட்சுமி தேவியின் அருளால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து பண பிரச்சனைகள் எளிதில் உங்களை விட்டு நீங்கும். ஆக கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இது போன்று செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கான கடன் விரைவில் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை எதிர்நோக்க முடியும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.